தமிழகத்தின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று போற்றப்படும் நடிகை நயன்தாரா நடிகர்களின் ஆதிக்கம் மிகுந்த தமிழ் சினிமாவில் தனக்கு எதிரான தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து தனி ஒருத்தியாக வலம் வருகிறார். இவரின் இயற்பெயர் டயானா மரியம் குரியன் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் இந்த பொண்ணுக்கு மாறுகண்ணு மாதிரி இருக்கே என்று சொல்லி பலராலும் நிராகரிக்கப்பட்ட இவர் இன்று தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் மனதில் முதல் கண்ணாக மாறியிருக்கிறார். கேரளாவில் பாரம்பரியமிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இந்து மதத்தின் மீதான பற்றுதலால் சென்னையில் உள்ள ஆரிய சமாஜ் கோயிலில் ஹோமம் சுதிகர்மா செய்து வேத காயத்ரி மந்திரங்கள் சொல்லி பாரம்பரிய முறைப்படி இந்து மதத்திற்கு மாறினார். மனிதாபிமானத்திற்கும் மனித நேயத்திற்கும் பெயர் போனவர் நடிகர் அஜித் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அதற்கு நிகரானவர்தான் இந்த நயன்தாரா. வில்லு படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது இவருடன் பணியாற்றிய டெக்னீஷியன் ஒருவருக்கு இதய வலி வந்து வலி தாங்காமல் அவர் அழுததை பார்த்த நயன்தாராவும் துடிதுடித்து போனார். அதோடு உடனடியாக அவரை பிரபல அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்த்து அந்த சிகிச்சைக்கான முழு பணத்தையும் தானே கட்டி அந்த டெக்னீஷியன் உயிரையும் காப்பாற்றினார். தனக்கு எப்போதும் உதவியாக இருந்து அழகுபடுத்தும் ஒரு மேக்கப் மேனுக்கு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரில் உள்ள பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பில் கோடிகளில் மதிப்புடைய ஒரு பிளாட்டை தன் சொந்த செலவில் இலவசமாய் வாங்கி கொடுத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். அன்பிற்கும் நட்பிற்கும் நயன்தாரா என்றுமே அடிமைதான். ஆம், பாலிவுட்டில் சூப்பர் ஸ்டாராக விளங்கும் ஷாருக் கான் தனது சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாட அழைத்த போது சற்றும் தயங்காமல் வேண்டாம் என மறுத்துவிட்ட இவர் தனது நண்பர் தனுஷ் அழைத்தார் என்பதற்காக எதிர்நீச்சல் படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினார் என்பதே ஒரு ஆச்சரியமான உண்மைதான். பெண்களை அழகு பொருளாகவும் போகப் பொருளாகவும் மட்டுமே பயன்படுத்தி வந்த தமிழ் சினிமாவில் பெண்களை மையப்படுத்திய நல்ல கதையை ஒரு புதுமுக இயக்குனர் இவரிடம் சொல்ல குசியாகி போனார் நயன்தாரா. எனக்கு இந்த மாதிரி படம் தான் வேணும், அது சரி இந்த படத்தை யார் தயாரிக்கிறார் என கேட்க அதற்கு அந்த புதுமுக இயக்குனரோ கைவிரித்தார். உடனே அருகில் இருந்த நண்பர் ஒருவரை அழைத்து நீங்க இந்த படத்தை தயாரிக்கிறீங்க, நான் நடிக்கிறேன் என்று தடாலடியாக சொல்ல அந்த தயாரிப்பாளரும் புதுமுக இயக்குனர் சந்தோஷத்தின் எல்லைக்கு சென்றனர். பெரிய சூப்பர் ஸ்டார்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் ஸ்பெஷல் ஷோ காட்சி நயன்தாரா தனி ஒருத்தியாக நடிக்கும் படங்களுக்கும் வழங்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு வெளியான கோலமாவு கோகிலா என்கிற திரைப்படம் ஒரு ஹீரோயின் நடித்து அதிகாலை காட்சி திரையிடப்பட்ட முதல் படம். இந்த சாதனையை இதுவரையில் வேறு எந்த ஹீரோயினும் செய்யவில்லை என்பது நயன்தாராவிற்கு மட்டுமே கிடைத்த பெருமை என்றே சொல்லலாம். அஜித்தை போலவே ஊடகங்களில் இருந்து எப்போதும் விலகியே இருந்து வந்த நயன்தாரா அதற்கு மாறாக இவர் கொடுத்த ஒரு பேட்டி தவறாக சித்தரிக்கப்பட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தியதால் இனி எந்த ஊடகத்திற்கும் பேட்டி கொடுப்பதில்லை என்பதில் தீர்க்கமாக இருந்து வருகிறார். கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் 1984ஆம் ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் பெங்களூருவில் விமானத்துறையில் பணியாற்றும் குரியன் என்பவருக்கும் ஓமன குரியன் என்பவருக்கும் மகளாக பிறந்தார். இவருக்கு லினோ என்கிற ஒரு மூத்த சகோதரரும் உள்ளார். கேரளாவில் உள்ள மர்தோமா கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்தபோதே பகுதி நேரமாக மாடலிங்கும் செய்து வந்தார். 2003ஆம் ஆண்டு மனசினக்கரே என்கிற மலையாள படத்தில் அறிமுகமாகி அதன் பின் ஐயா என்கிற தமிழ் படத்திலும் அறிமுகம் கண்டார். வல்லவன் படத்தில் நடிகர் சிம்புவுடன் இணைந்து நடித்த போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு சில ஆண்டுகளில் எவ்வளவு தூரம் சென்றது என்பது யாருக்குமே தெரியாத நிலையில் அதில் முறிவு ஏற்பட்டது. வில்லு படத்தில் பிரபுதேவாவும் நயன்தாராவும் நடித்தபோது இருவருக்கும் இடையே நட்பு ஏற்பட்டு பின் காதலாகி கல்யாணம் வரை சென்ற நிலையில் இதனை அறிந்த பிரபுதேவாவின் முதல் மனைவி திருமதி லதா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததோடு உண்ணாவிரதம் இருக்கவும் முயற்சித்தார். அதோடு சில பெண்கள் அமைப்பும் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராக நயன்தாரா செயல்படுவதாக கூறி கொடிபிடிக்கவே இறுதியில் பிரபுதேவாவுடனான தொடர்பை முறித்து கொண்டதாக நயன்தாரா அறிவித்தார். தன் காதலுக்காக பல ஆண்டுகள் திரைப்படத்துறையை விட்டு வெளியேறி இருந்தாலும் திரும்பி வரும்போதெல்லாம் விட்ட இடத்திலிருந்தே ஆரம்பிக்கும் சக்தி மிகுந்த ஆளுமையாக இருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் சுமார் 60க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து கலைமாமணி விருது, நந்தி விருது, பிலிம்பேர் விருது, தமிழ்நாடு அரசு விருது என ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார்.
ஆணுக்கு நிகர் பெண் என்பதை தென்னிந்திய சினிமாவில் நிகழ்த்தி காட்டிய இந்த வீர பெண்மணியின் தற்போதைய விக்னேஷ் சிவன் உடனான காதலாவது வெற்றியடையட்டும் என வாழ்த்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.